Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செட் லாங்குவேஜ்ல எக்ஸசைஸ் 1.2 பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 1.2க்கு நமக்கு ஒரு சில டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது பார்த்துட்டு அது ரிலேட்டடாக இருக்க சம்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெஃபினிஷன் சொல்கிறேன். ஸோ என்னென்னா டைப்ஸ் ஆஃப் செட்ஸ்ன்னு இருக்குது. டைப்ஸ் ஆஃப் செட்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதில் பார்க்க போகிறது எம்டி செட் அண்ட் நல் செட். எம்டி செட் இல்லை நல் செட் ரெண்டுமே ஒன்று தான், எது வேணால் சொல்லலாம். எம்டி செட்னா என்னென்னா the set consisting of no element is called empty set or null set. ஓகேங்களா, எந்த செட்டில் எலமெண்ட்டே இல்லையோ அதுதான் வந்து எம்டி செட். எலமெண்ட்னா என்னென்னா இப்போ ஒரு செட்டில் ஏன்ற செட்டுக்குள்ளே 1 2 3 இந்த மாதிரி சும்மா இருக்கு இல்லையா, இந்த 1 2 3ன்றது தான் எலமெண்ட். அந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாமே தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கணும். எம்டி செட்னா அந்த செட்டுக்குள்ளே எம்டியாக இருக்கணும். ஓகேங்களா, அப்போ அதுக்கு வந்து தான் எம்டி செட் சொல்லுவாங்க, இல்லைனா நல் செட். அதை நம்ம எப்படி டினோட் பண்ணலான்னா, ஒன்று இந்த மாதிரி 0 போட்டுட்டு ஸ்லாஷ் அடிக்கலாம், இல்லைனா வெறும் எம்டி ப்ராக்கெட் போடலாம். இப்படி தான் அதை வந்து டினோட் பண்ணணும். இதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. A = x ratio x is an odd integers. ஆட் இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ்னால் என்னென்னு ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆட் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இன்டீஜர்ஸில் எப்படி இருக்கும், -5 -4 -3 -2 -1 0 +1 +2 +3 இந்த மாதிரி போயிட்டுருக்கும் நமக்கு. ஆனால் இங்கே ஆட் இன்டீஜர்ஸ்னால் அந்த இன்டீஜர்ஸில் இருக்கக்கூடிய ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்னால் என்னது, இப்போ 3 டேபிள்ஸில் அது ஆட் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, 1 3 5 அப்புறம் என்ன 7 இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் ஆட் நம்பர்ஸ். ஸோ அண்ட் அது எப்படி இருக்கணுமா, அந்த ஆட் நம்பர்ஸ் இன்டிஜர்ஸில் இருக்க ஆட் நம்பர்ஸ், ஆனால் அது வந்து டிவிசிபிள் பை 2ஆகவும் இருக்கணுமா. 2 டேபிள்ஸில் டிவிசிபிள் ஆகணும். ஆட் நம்பர்ஸ் வந்து 2 டேபிள்ஸில் டிவிசிபிள் ஆகவே ஆகாது, அதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ நமக்கு அது என்னது, எம்டி செட் தான். அது டிவிசிபிள் பண்ண முடியாது, டிவிசிபிள் பண்ணால் தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ அங்கே எதுவுமே இல்லை. ஸோ இது என்னது, நமக்கு எம்டி செட். நெக்ஸ்ட் the set of all integers between 1 and 2. செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ், 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற இன்டீஜர்ஸ் கேட்குறாங்க. 1க்கும் 2க்கும் நடுவில் நம்பர்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ இதுவும் என்னது, நமக்கு எம்டி செட் தான். இப்போ இந்த டெஃபினிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செட் எம்டி செட்னா என்னென்னா எந்த செட்டில் நடுவில் எலமெண்ட்டே இல்லாமல் இருக்கோ அதுதான் எம்டி செட். அது இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாலும் சப்போஸ் அங்கே எதுவுமே நம்மளால் கொண்டு வர முடியாதுன்னா அது எம்டி செட் தான் நமக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட்னா a set which has only one element. எந்த செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கோ அதுதான் சிங்கிள்டன் செட். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் இருக்குன்னா அந்த ப்ராக்கெட்டில் 4 மட்டும் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு நம்பர் ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருக்குது அப்படின்னா அது வந்து சிங்கிள்டன் செட். ஃபார் எக்ஸாம்பிள் 0 இருந்தால் அதுவும் ஒரு எலமெண்ட் தான், அதுவும் என்னது சிங்கிள்டன் செட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 2. A = x ratio 3 வந்து less than x 5ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து 3லேருந்து 5க்குள்ளே இருக்குது. 3க்கும் 5க்கும் பிட்வீனில் இருக்க நம்பர் தான் எக்ஸோட வேல்யூ. அப்போ 3க்கும் 5க்கும் நடுவில் என்ன இருக்கும், நமக்கு 4 தான் இருக்கும். அந்த வேல்யூ வந்து நமக்கு நேச்சுரல் நம்பராகவும் இருக்கணுமா. நேச்சுரல் நம்பர்னால் என்னது, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே நேச்சுரல் நம்பர். அப்போ 4ம் நேச்சுரல் நம்பர் தான். அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா வெறும் 4 தான். 3க்கும் 5க்கும் நடுவில் இருக்கிறது 4, அது நேச்சுரல் நம்பரும் கூட. ஸோ அப்போ ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது அந்த செட்டுக்குள்ளே. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிங்கிள்டன் செட்டுன்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, the set of all even prime numbersன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்ன, நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ் 1 2 3 5 7 11 இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் நமக்கு இருக்கும். இதில் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் ஈவன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைம் நம்பர்ஸில் ஈவன் ப்ரைம் நம்பர்னால் ஒன்று மட்டும்தான், 2 மட்டும்தான் ஈவனாக இருக்கும், ப்ரைம் நம்பரும் கூட. மற்றது எல்லாமே ப்ரைம் நம்பர் மட்டும்தான், அதில் வேறு எதுவுமே ஈவன் கிடைக்காது. ஸோ அப்போ இதில் செட்டுன்னு பார்த்தா நமக்கு 2 மட்டும்தான். இப்போ இதுலேயும் ஒரே ஒரு செட்டு மட்டும் தான் இருக்குது, அந்த செட்டுக்குள்ளே ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து சிங்கிள்டன் செட். ஓகே, இப்போ வந்து நான் 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், அவங்க 2 டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து எம்டி செட் ஒரு நல் செட்டுன்றதுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சிங்கிள்டன் செட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ரிலேட்டடாக ஒரு சம் இருக்குது எக்ஸசைஸில், நம்ம அது பார்க்கலாம். இப்போது எக்ஸசைஸில் இருக்கிற 4th சம் பார்க்கலாம். அதுதான் அந்த 2 டெஃபினிஷனோட ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் செட் ஆஸ் நல் செட் ஆர் சிங்கிள்டன் செட். அதாவது அது நல் செட்டாகவும் இருக்கணும், இல்லை சிங்கிள்டன் செட்டு. இதில் வந்து எதெல்லாம் நல் செட்டு எதெல்லாம் சிங்கிள்டன் செட்டுன்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா A = x ratio x belongs to n. என்னன்னா நான் சொல்லியிருக்கேன் நேச்சுரல் நம்பர்ஸ், என்னன்றது நேச்சுரல் நம்பர்ஸ்.
அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து எதுலேருந்து எது வரைக்குமா, இந்த எக்ஸ் தான் அவங்க நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ் வந்து 1லேருந்து 2க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் தான் வந்து அவங்க எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு நம்பர்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனால் நமக்கு அது வந்து என்னது, எம்டி செட் தான். 1க்கும் 2க்கும் நடுவில் நம்பர்ஸ் இருக்கா, இல்லை. ஸோ அது வந்து நமக்கு என்னது, எம்டி செட். இல்லைனா நம்ம என்ன சொல்லலாம், ஆர் நல் செட். இது ரெண்டுத்தில் எது வேணால் சொல்லலாம். அடுத்த செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா அதுலேயே b ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும், அதில் ஈவனாகவும் இருக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஃப்ரம் 1 2 3 அந்த மாதிரி எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அதில் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 2. ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும். அந்த ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் 2ல் டிவிசிபிள் ஆகக்கூடாது. ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸில் என்னென்ன இருக்குது, 2 4 6 8 10 இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் ஈவன்ஸ். இது வந்து டிவிசிபிள் ஆகக்கூடாது 2ல். அப்போ டிவிசிபிள் ஆகக்கூடாதுன்னா இதில் எதுவுமே நமக்கு எடுக்க முடியாது. அப்போ இது எல்லாமே நமக்கு என்னது, எடுக்கவே முடியாது. ஸோ இது எல்லாமே எம்டி தான் நமக்கு. ஸோ அப்போ இதுவும் என்னது, எம்டி செட் தான். நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு 0. சி ஈக்குவல் டு ஒரு செட் கொடுத்துருக்காங்க, அந்த செட்டுக்குள்ளே 0ன்னு கொடுத்துருக்காங்க. இது நான் அந்த டெஃபினிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னேன். 0ன்னு மட்டும் இருந்தாலும் அது ஒரு செட்டு தான், அதுவும் ஒரு எலமெண்ட் தான் சொன்னேன். ஒரே ஒரு எலமெண்ட் இருந்தால் அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிங்கிள் டன் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது என்னது, நமக்கு தேர்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து சிங்கிள் டன் செட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா d ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவிங் 4 sides. ட்ரையாங்கிளுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கும், நார்மலாக 3 sides தானே இருக்கும். இவங்க எக்ஸ்ட்ரா 4 sidesன்னு சொல்லியிருக்காங்க. த செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவிங் 4 sides. 4 sidesல ட்ரையாங்கிள் இருக்காது, ஸ்கொயரு ரெக்டாங்கிள் தான் இருக்கும். ஸோ அப்போ இது தப்பு இல்லையா, அப்போ அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அப்போ அதுவும் நமக்கு என்னது, எம்டி செட். ஓகேவா, அவ்வளோதான். ஃபோர்த்து சம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த டெஃபினேஷனுக்கு ரிலேட்டடாக இந்த ஃபோர்த்து சம் பார்த்தோம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட் டெஃபினேஷன் வந்து ஃபைனைட் செட்டு. ஃபைனைட் செட்னா என்னென்னா, எ செட் வித் ஃபைனைட் நம்பர்ஸ் ஆஃப் எலமெண்ட் இஸ் கால் ஃபைனைட் செட். ஸோ ஃபைனைட் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்ஃபைனைட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஃபைனைட்னா என்ன, அதுக்கு ஒரு எண்டிங்ன்ட்டு கிடையாது. அது வந்து நிறைய நம்பர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் இன்ஃபைனைட் சொல்லுவாங்க. இப்போ நேச்சுரல் நம்பர்ஸோட எண்டிங் நம்பர் என்னன்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து இன்ஃபைனைட். ஸோ அதோட ஆப்போசிட் தான் ஃபைனைட். ஃபைனைட்னா இவ்வளோ தான் அப்படின்ட்டு அதில் இருக்கும். ஸ்டாண்டர்டாக இருக்கிறது தான் ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 7ல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ த செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் ஒரு ஃபேமிலியில் வந்து இப்போ ஒரு ஃபேமிலியில் எவ்வளோ இருப்பாங்க, நார்மலாக ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மா பசங்க அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. அது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிற விஷயம் இல்லையா. ஸோ அப்போ அது வந்து ஸ்டாண்டர்ட்னா இப்போ நமக்கு என்னது, அது ஃபைனைட். ஸோ செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்றது ஒரு ஃபைனைட் செட். அதே மாதிரி செட் ஆஃப் இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் யூ ப்ளே அப்படின்னா, இப்போ இன்டோர் கேம்ஸ்னு இப்போ ஒரு சில கேம்ஸ் இருக்கும், அது மட்டும்தான் இன்டோர் கேம்ஸ், எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. அதே மாதிரி அவுட்டோர் கேம்ஸ்னு ஒரு சில கேம்ஸ் இருக்கும், அதுதான் அவுட்டோர் கேம்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிற விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஃபைனைட் செட். அதே மாதிரி த செட் ஆஃப் சர்க்குலர் சப்ஜெக்ட் யூ லேர்ன் இன் ஸ்கூல். இப்போ ஸ்கூல் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 5 சப்ஜெக்ட் இருக்கும். மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், இங்கிலீஷ், தமிழ் அப்படின்ட்டு இருக்கும். இதுதான் இருக்கும் காமனாக இல்லையா. ஸோ அப்போ இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறது, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்காது. ஸோ அப்போ இதுவும் நமக்கு என்னது, ஃபைனைட் செட். இங்கே வந்து a ஈக்குவல் டு எக்ஸ் ரேஷியோ எக்ஸ் இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் 36ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்டர் ஆஃப் 36னால் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், 36ஓட ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்போம், எல்சிஎம் பண்ணுவோம் இல்லையா. 6 டேபிள்ஸில் 36 6 டைம்ஸ், 6 டேபிள்ஸில் 6 1 டைம்ஸ். இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம், காமனாக 2 6க்கு ஒரு 6. அப்போ 36ஓட ஃபேக்டர் என்னன்னு கேட்டால் 6. அப்போ 36ஓட ஃபேக்டர் எப்பயுமே 6ஆக தான் இருக்கும், அது வேறு ஏதாவது நம்பர் வர வாய்ப்பே கிடையாது. ஸோ 36க்கு 6ன்றது ஸ்டாண்டர்ட். ஸோ அப்போ அது என்னது, நமக்கு ஃபைனைட் செட். அப்படி தான் ஃபைனைட் செட்டோட டெஃபினேஷன், புரியுதுங்களா. அப்போ ஃபைனைட் செட்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபைனைட் செட்னா என்ன பார்க்கலாம். அப்போ இன்ஃபைனைட் செட்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு எண்டிங் பாயிண்ட் கிடையாது, அதுக்கு போயிட்டே இருக்கிறது தான் இன்ஃபைனைட் செட். நிறைய இருக்கும் நான் ஸ்டாப்பாக. ஸோ அதுதான் இன்ஃபைனைட் செட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 10 அப்படி ஒரு நம்பருக்கு 5 10 15 அவங்க கொடுத்துருக்காங்க, இங்கே கமா கொடுத்துட்டு எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து இன்ஃபைனட்டாக போயிட்டு இருக்குது, அதுக்கு வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் கிடையாதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட் ஆன் ஏ லைன். ஒரு லைனில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும், இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்கேல் சொல்கிறேன்.
ஸ்கேலுக்கு வந்து இவ்வளோ தான் 15 வரைக்கும் தான் இருக்கணும், இல்லை 20 வரைக்கும் தான் இருக்கணும்னு அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, அதுக்கு நிறைய எவ்வளோ லென்த்தில் வேணாலும் நம்மளால ஸ்கேல் மெயின் பண்ண முடியும். ஸோ அதுதான் அது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஃபைனைட் செட்னா என்னென்னு பார்த்தோம், இன்ஃபைனைட் செட்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ இது ரிலேட்டடாக சம்ஸ் பார்க்கலாம். பார்த்த டெஃபினிஷனுக்கு ரிலேட்டடாக இருக்க சம் இது. இப்போ இது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் செகண்ட் சம் தான் அதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஃபைனைட் அப்புறம் இன்ஃபைனைட் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொடுத்துருக்க கொஷனில் வந்து எதெல்லாம் ஃபைனைட் எதெல்லாம் இன்ஃபைனைட்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுல இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து தமிழ்நாட்டில் 32 தான். அது வந்து ஸ்டாண்டர்ட் இல்லையா, நமக்கு வந்து அது சேஞ்ச் ஆகும் இன்க்ரீஸ் ஆகிட்டோ அப்படிலாம் இருக்காது இல்லையா. ஸோ ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது, நமக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஃபைனைட் செட். ஓகேங்களா, அது வந்து நமக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கிறது. ஸோ இது வந்து ஃபைனைட் செட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ எ பாயிண்ட். இது வந்து நான் எக்ஸாம்பிளில் இப்போ உங்களுக்கு சொன்னேன். ஒரு லைனில் வந்து ஒரு ஸ்கேல் எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்கேல் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லைனில் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து பேஸ் பண்ணி அந்த லைன் வந்து பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அது வந்து பாஸ் பண்ணிட்டு லைன் பாசிங் த்ரூ எ பாயிண்ட் பாஸ் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ அது வந்து எண்டு பாயிண்ட் கிடையாது, ஸ்டாண்டர்டாகவும் இல்லை. ஸோ அது வந்து நமக்கு என்னது அப்படி இருந்துச்சுன்னா இன்ஃபைனைட் செட். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ரேஷியோ எக்ஸ் வந்து இங்கே என்னன்னு சொல்லிட்டாங்க இசட்னா என்னது, நம்ம சொன்ன மாதிரி இன்டீஜர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி என்னென்னு. இப்போ அந்த எக்ஸ் வந்து வேல்யூ இன்டீஜர்ஸோட வேல்யூ வந்து லெஸ் தென் 5ன்னு சொல்லியிருக்கான். ஆனால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 சொல்லலை, வெறும் லெஸ் தென் 5 சொல்லியிருக்காங்க. அந்த லெஸ் தென் 5 என்னது +5ல் இருக்குது. இன்டீஜர்ஸில் நமக்கு எப்படி இருக்கும், இப்போ இப்படி இருக்குன்னா இந்த சைடு வந்து -3 -2 -1 0 +1 +2 +3 இப்படி இருக்கும் இல்லையா. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த சைடில் இருக்கிற +5 மட்டும் சொல்லிட்டாங்க. +5 வரைக்கும் சொல்லியிருக்காங்க, அதாவது +5க்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்காததால 4 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சைடு எது வரைக்கும்னு அவங்க சொல்லலை. இப்போ இந்த சைடும் நான்ஸ்டாப்பாக நம்பர்ஸ் போயிட்டுருக்கும், இந்த சைடும் அதே மாதிரி இருக்கும் இல்லை, எவ்வளோ வேணால் அதுக்கு எண்டு இல்லாமல் நம்பர்ஸ் இருக்கும். -3 -4 -10 15 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நமக்கு இந்த சைடு அவங்க எண்டு சொல்லலை. ஸோ அப்போ இந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னா நமக்கு இது என்னது, தேர்ட் ஒன்னும் இன்ஃபைனைட்டாக தானே இருக்க முடியும். அவங்க ஒரு சைடு மட்டும் அதோட எண்டிங் பாயிண்ட் சொல்லிட்டு இன்னொரு சைடு சொல்லலை. சப்போஸ் ரெண்டு சைடுமே கொடுத்து ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபைனைட்னு எடுத்துக்கலாம். இந்த சைடு கொடுக்காததால நமக்கு இது என்னது, இன்ஃபைனைட் தான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு எக்ஸ் ரேஷியோ x² - 5x + 6 = 0. இதை வந்து நமக்கு அவங்க ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஏன்னா இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஆன்சர் கொண்டு வரணும். அந்த சப்ஸ்டியூட் பண்ணுற நம்பர் வந்து இந்த எக்ஸுன்ற வேல்யூவில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த எக்ஸுக்கு என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு நான் சும்மா ஒரு 2 3 5 வரைக்கும் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ அவங்க என்ன ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க, x² - 5x + 6 = 0. நான் ஃபஸ்ட்டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் எக்ஸில். ஸோ அப்போ 1² - 5x + 6 5 இந்த எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 1 தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா. +6 = 0. 1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். -5 × 1 5 + 6 6 + 1 நமக்கு என்ன கிடைக்கும், 7. அப்புறம் -5 = 0. அப்போ இதோட ஆன்சர் என்ன நமக்கு, 2 = 0. நெக்ஸ்ட் அதே மாதிரி 2ன்ற நம்பர் எடுத்துக்கலாம். 2ன்ற நம்பர் வச்சு போடும்போது 2வை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு இங்கே என்ன வரும், 4. -2 × 5 நான் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறேன். 2 × 5 நமக்கு என்னது, 10 + 6 = 0ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 6 + 4 வந்து நமக்கு என்ன ஆகிடும், 10 ஆகிடும் இல்லையா. ஸோ 10 இங்கே +10, அதாவது இங்கே பாருங்கள் +10 அப்புறம் ஒரு -10 = 0. அப்போ இது ரெண்டுமே நமக்கு என்ன ஆகிடும், இந்த சைடும் 0 இந்த சைடும் 0 இல்லையா. ஸோ ரெண்டுமே 0 ஆகிடுச்சுன்னா நமக்கு ஃபைனலாக இது வரைக்கும் தான் முடிஞ்சிருக்கு. அப்போ நம்ம இந்த செட்டில் வந்து இந்த 2 நம்பர் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். அவங்க வந்து இதுக்கு ஒரு எண்டு பாயிண்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இது இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நம்பர்ஸும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் இந்த ஈக்குவேஷனில் அவங்க = 0ன்னு ஒரு வேர்டு சொன்னாங்க பார்த்தியா, அது வந்து இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருச்சு. ரெண்டுமே = 0 ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இது வந்து இதோட ஸ்டாப்.
எண்ட் பாயிண்ட் மாதிரி. ஸோ அப்போ நமக்கு இது என்னவா இருக்கும், ஃபைனட் செட்டாக தானே இருக்க முடியும். ஸோ இது வந்து ஃபைனட் செட். ஓகேங்களா. அடுத்து வர சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.